அனைவருக்கும் அடையாளம் இளவரசின் அன்பு வணக்கங்கள். கூர் திட்டப்படாத கத்தியும் கூர் திட்டப்படாத புத்தியும் வழங்கி போகும் என்பது போல ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு நீங்கள் உண்மையாகவே தயாராகி கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள். கட்டாயமாக நீங்களும் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் என சொல்லிக்கொண்டு இன்றைக்கி என்ன பிஜிடிஆர்பி ரிசல்ட் அனாலிசிஸில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் லிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 229ங்க. இந்த 229 ஆண்கள் 79 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பெண்கள் 150 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் 34.49, பெண்களோட தேர்ச்சி சதவீதம் 65.51. இங்கிலீஷ் மேஜரையும் தமிழ் மேஜரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் டபுள் ஆகிடுச்சிங்க. அவங்க இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15% ஆண்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே 34% ஆண்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை காமிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆண்கள் அதிகமாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க கடினமாக உழைக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக இது காட்டுகிறது. நம்ம அதுக்கு அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் டர்னில் முதல் 44 பேர் மட்டும் எடுத்துருக்கோம். ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம், ஜென்ரல் டர்னில் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஜென்ரல் டர்னில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இதெல்லாம் எடுக்காமல் ஃபஸ்ட்டு 44 பேர் மட்டும் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு 40 பிசியில் 23 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எம்பிசியில் 18 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பிசிஎம்மில் ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காரு, ஜென்ரலில் 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் யாருமே பாஸ் பண்ணலாங்க. இதுதான் ஜென்ரல் டர்னோட கள நிலவரம். 31% இடஒதுக்கீடில் வரக்கூடியவங்க ஜென்ரல் டர்ன். அடுத்து பார்த்தோம்னா கம்யூனல் டர்ன் சொல்கிறோம். வகுப்பு வாரிய இடஒதுக்கீடு இது 69% தமிழ்நாட்டில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக்கூடியது. இதெல்லாம் பார்த்தோம்னா பிசியில் 71 பேர் அவங்களுக்குரிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள், எம்பிசியில் 60 பேர், எஸ்சியில் 38 பேர், எஸ்சியில் 7 பேர், எஸ்டியில் 3 பேர், பிசிஎம்மில் 7 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கம்யூனல் டர்னில் அவங்க பெற்ற இடங்கள் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா ஜென்ரல் டர்ன் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஜென்ரல் டர்ன் 105, ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம் 85, அது பார்த்தோம்னா ஜென்ரல் டர்னில் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸில் தமிழ் மீடியம் 69, விமன் தமிழ் மீடியம் 86, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் தமிழ் மீடியம் இல்லாதவங்க 96, விமன் 94, பர்சன் வித் டிசபிலிட்டி 68. இதுதாங்க ஜென்ரல் டர்னோட கள நிலவரம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிசி பார்க்குறோங்க. பிசியில் பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் 101, பிசி தமிழ் மீடியம் 75, விமன் தமிழ் மீடியம் 79, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 88, விமன் 87, பர்சன் வித் டிசபிலிட்டி 77. அடுத்து எம்பிசி பார்க்க போகிறாங்க. எம்பிசியில் பார்த்தோம்னா 101 கட் ஆஃபு, தமிழ் மீடியத்துக்கு 75, விமனில் தமிழ் மீடியம் 82, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 85, செகண்டரி கிரேட் டீச்சர் விமன் 79, பர்சன் வித் டிசபிலிட்டி 76. அடுத்து எஸ்சியில் பார்க்கணும். எஸ்சியில் கட் ஆஃப் 93, தமிழ் மீடியம் 72, விமன் தமிழ் மீடியம் 71, எஸ்ஜிடியில் பார்த்தோம்னா 83, எஸ்ஜிடியில் விமன் 83, பர்சன் வித் டிசபிலிட்டி 68. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க தமிழ் மீடியம் படித்தவங்க ரொம்ப குறைவு. யாரெல்லாம் தமிழ் மீடியம் படித்தாங்களோ பாருங்கள் 71, 82, 73 இதில் என்ன பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தமிழ் மீடியம் படித்தவங்க கம்மி, தமிழ் மீடியம் படித்தவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எஸ்சிஏல 88 கட் ஆஃப் வந்துருக்குங்க, அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்டியில் 84 வந்திருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டி 68, எஸ்டியில் தமிழ் மீடியம் 90 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பார்த்தா 99 கட் ஆஃப், இவங்க ஒரு நல்ல மார்க்கை எடுத்துருக்கிறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியில் 77. இதுதாங்க மேத்ஸ் மேஜரோட கலனம். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்கள்ட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய ஆண்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் ஒன்று. இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்க எஸ்சி இங்கே பார்த்தோம்னா அதிகப்படியானவர் பாஸ் பண்ணலை. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 7 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணவங்க, ஒருத்தர் கூட இதில் என்ன பண்ணல பாஸ் பண்ணல. ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியத்தில் மட்டும் ஒருத்தர் கொண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அதிகமாக படிக்க வேண்டும் அது சொல்கிறோம். அடுத்து பிசி எம்பிசியில் படித்து உண்மையாகவே கடினமாக உழைச்சி ஜென்ரல் டர்னில் அதிகப்படியான இடங்களை பெற்றீர்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் படித்தவங்க ஈஸியாக என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க மேத்ஸ் மேஜரில் நீங்கள் பகுத்து ஆராயக்கூடியது. இது தாங்க நம்ம எந்த கம்யூனிட்டியில் இருக்கோம், நம்ம எந்த இடஒதுக்கீடில் இருக்கோம், நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருக்கோமா, நம்ம விமனா எந்தெந்த சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறத பற்றி இது ஒரு தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒரு பேசிக்காக வச்சு படிச்சிங்கன்னா அடுத்த டிஆர்பியில் நீங்களும் சக்ஸஸ் ஆகிடலாங்க. 3 கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேண்டிடேட்டும் தமிழ் மீடியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அவங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு தே ஆர் நாட் எலிஜிபிள், அதனால் தே வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டோட உண்மையான நிலவரம். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா அடுத்து பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.